இருவருக்கும் வணக்கம். திரு தாமஸ் பிராங்கோ உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். திருச்சியில் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கு. பஞ்சாப் நேஷனல் வங்கியில் அவர்களுடைய வாடிக்கையாளர்கள் வைத்திருந்த அந்த லாக்கர்களில் கொள்ளை நடந்திருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திருச்சியை ஒட்டி இருக்கக்கூடிய சமயபுரத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த திருட்டு 2 நாள் விடுமுறை நாட்களில் நடந்திருக்கிறது. ரொம்ப திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள். சுவரை உடைச்சி உள்ளே போய் கேஸ் ஃபில்லிங் மிஷின் கொண்டு போய் அதை ஆப்ரேட் பண்ணி லாக்கரை ஓப்பன் பண்ணுறது. பொதுவாக லாக்கருடைய மெயின் டோரே ரொம்ப பாதுகாப்பானது. அதை உடைச்சி அதுக்கு பிறகு உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு லாக்கராக எடுத்து தான் இந்த உள்ள என்ன பொருட்கள் இருக்குதோ எடுக்க முடியும். ரொம்ப திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள். காவல்துறை கொஞ்சம் வேகமாக செயல்பட்டு யார் இதை செய்தார்கள்ன்றதை கண்டுபிடிக்கணும். இதில் நாம் கவலையோடு பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால், வங்கிகளில் போய் லாக்கர் பயன்படுத்துறது எதற்காக? நம்ம வீட்டில் வச்சுருந்தா பொருள் பாதுகாப்பு இல்லை, அங்கே கொண்டு போய் வச்சா பாதுகாப்பாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் மக்கள் அங்கே கொண்டு வைக்கிறாங்க. இப்போ வங்கிகள் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஏற்கனவே நீங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறீங்க லாக்கர் வாங்கும்போது, அதில் ஒரு விதிமுறை இருக்கு. விதிகள் பற்றி பேசலாம். ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரியான திரு ஜெயராமன், அதாவது வங்கிகளை நம்பி மக்கள் உங்ககிட்ட வைக்கிறோம். ஒரு வங்கி அதிகாரியா வங்கிகளில் இருக்கிற லாக்கர் என்ன மாதிரியான பாதுகாப்போடு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? லாக்கர்கள் அனைத்துமே வங்கியில் உள்ள சேஃப் ரூம், பாதுகாப்பு அறையில் தான் இருக்குது. அந்த பாதுகாப்பு அறையில் வங்கியுடைய ரொக்கம், வங்கியில் அடமானம் வைக்கப்பட்ட நகைகள், அதுபோக திஸ் சேஃப்டி டெபாசிட் லாக்கர்ஸ், பாதுகாப்பு பெட்டகங்கள் இருக்குது. இது ரிசர்வ் வங்கியினுடைய ஸ்பெசிஃபிகேஷன், மேண்டேட்டரி ரூல்ஸ் படி இட் வில் பி தேர் இன் எ ஸ்ட்ராங்லி கன்ஸ்ட்ரக்டட் காங்க்ரீட் ரூம். அது சில இடத்துங்களில் இல்லாமல் இருக்குது. இப்போ குறிப்பாக இப்போ திருச்சியில் நடந்திருக்க சம்பவத்தில் இட் இஸ் வெரி கிளியர் தட் ப்ரிஸ்கிரைப்டு ஸ்ட்ராங் ரூம் இஸ் நாட் தேர். அதாவது அந்த ஸ்ட்ராங் ரூம் அப்படின்றது ஆர்பிஐ விதிகள் படி அந்த மாதிரியான சேஃப்டி லாக்கர்ஸ் இருக்கக்கூடிய இடம் கான்கிரீட்டால் கட்டியிருக்கணும், செங்கலால் இருக்கக்கூடாது, கம்பிகள் அதிகம் பயன்படுத்தி இருக்கணும்னு அவங்க சொல்கிறாங்க இல்லையா திரு தாமஸ்? ஆனால் பெரும்பாலான வங்கிகள் வாடகை கட்டடங்களில் தான் இருக்குது. ஏதோ ஒரு பயன்பாட்டிற்காக அந்த கட்டடங்கள் கட்டப்பட்டு அதில் வங்கிகள் இருக்குது. இப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட ஸ்ட்ராங் ரூம் எல்லா இடத்துலையும் இருக்கா? ஸ்ட்ராங் ரூமில் 2 விதமாக பார்க்கணும். ஒன்று ரிசர்வ் பேங்கினுடைய ரெப்ரசன்டேட்டிவாக கரன்சி செஸ்ட்டுன்னு சொல்லி பணத்தை பாதுகாத்து வைத்து கொள்ளக்கூடிய அறைகள் வைக்கக்கூடிய வங்கிகள். அதில் வச்சுருக்கக்கூடிய பணம் ஆக்சுவலாக ரிசர்வ் பேங்கோட பணம், ஒரு ஏஜெண்டாகத்தான் பேங்க் செயல்படுது. அதில் கிளியர் கட்டாக விதிமுறைகள் இருக்குது. அதனுடைய வால் எவ்வளோ திக்னஸ் இருக்கணும், அதில் எவ்வளோ ஸ்டீல் யூஸ் பண்ணணும், டோர் எவ்வளோ திக்னஸோடு இருக்கணும், அந்த ஸ்பெசிஃபிகேஷனோடு தான் பண்ணுறாங்க. அதை தவிர எடுக்கக்கூடிய வாடகைக்கே எடுக்கக்கூடிய கட்டடத்தில் கூட முதல்ல அந்த மாடிஃபிகேஷன்லாம் பண்ண பிறகு தான் அந்த கரன்சி செஸ்ட் ஓப்பன் பண்ணலாம். இந்த கரன்சி செஸ்ட்டு இப்போ மிக குறைவான வங்கி கிளைகளில் தான் இருக்குது. இந்த கரன்சி செஸ்ட்டு ஒட்டி சார் சொன்னாங்க ஒரே அறையில் இருக்கலாம்னு சொல்லி, பல வங்கி பிரான்ச்சஸில் என்ன இருக்குதுன்னு சொன்னால், இந்த கரன்சி செஸ்ட்டுன்னு சொல்லி பேங்கோட பொருட்களை மட்டும், பணத்தையும் நகையும் வச்சுக்கிறது செப்பரேட்டாக ஒரு ரூம் வச்சுருக்காங்க, லாக்கருக்கு தனி ஒரு ரூம் இருக்குது. இது பெரும்பாலான இடங்களில் வாடகைக்கு எடுக்கக்கூடிய கட்டடங்களில், சாதாரண ஒரு வீடாக கூட கட்டியிருப்பாங்க, அந்த மாதிரி அறைகளில் அந்த ஒரு பாதுகாப்பு இல்லை. இது எப்படி நியாயம்? அதாவது ரிசர்வ் வங்கியோடைய பணம் ஒரு ஸ்ட்ராங்லி கன்ஸ்ட்ரக்டட் ரூம் ரொம்பவே ஸ்திரமான ஒரு இடத்துல வச்சிருக்கும் போது, பொதுமக்களுடைய சாமானியனுடைய ஒரு நகையும் அந்த மாதிரியான முக்கிய பத்திரங்களும் இந்த மாதிரியான ஒரு சாதாரண இடத்துல வைப்பது நியாயமா? நிச்சயமாக நியாயம் இல்லை. இதில் என்ன பார்க்கணுன்னு சொன்னால், கண்காணிப்பது வங்கிகளெல்லாம் கண்காணிப்பது ரிசர்வ் பேங்க். ரிசர்வ் பேங்க் இதுக்கு இதே மாதிரி திருட்டுக்கள் இப்போ 1-2 நடக்கலை, நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போவாவது கொஞ்சம் விழித்து கொண்டு அவங்க ஒரு சரியான விதிமுறையை கொண்டு வந்திருக்கணும். லாக்கர் ரூம்னா இப்படி தான் இருக்கணும், அந்த லாக்கர் ரூமுக்கு இவ்வளோ செக்யூரிட்டி இருக்கணும், கட்டாயமாக ஒரு வாட்ச்மேன் போடணும், அந்த மாதிரி விதிமுறைகள் கொண்டு வரல. கொண்டு வந்தாலும் அது அமுல்படுத்தப்படுகிறதா என்பதை கண்காணிப்பதில்லை. இது துரதிர்ஷ்டவசமாக மக்களுக்கு வங்கிகள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குது.
திரு ஜெயராமன், நீங்கள் வங்கி பணியில் அதிகாரியாக இருந்திருக்கீங்க, நீங்கள் பல வங்கிகளை கடந்து வந்திருப்பீங்க. அங்கெல்லாம் என்ன மாதிரியான லாக்கர்களை பார்த்துருக்கீங்க? டெக்னாலஜிக்கலி அவங்க கொஞ்சமாவது தற்போது சூழல் வந்து மாறி இருக்கா? லாக்கரில் வந்து டெக்னாலஜி பயன்படுத்துறதுக்கு ஒன்றும் வாய்ப்பே இல்லை. அதே பெரிய யூனிட் வரப்போகுது. அதில் சைஸ்க்கு பேஸ்ட் ஆன் த சைஸஸ் லாக்கர் வில் பி தேர். சாவி கொடுக்க போகிறாங்க. மாஸ்டர் கீன்னு ஒன்று இருக்கும். லாக்கருக்கு உண்டான கீ வந்து லாக்கர் ஹோல்டர்கிட்ட இருக்கும். அந்த மாஸ்டர் கீயை கொண்டாந்து போட்டால் தான் ஹோல்டர் வந்து அவர் தன்னுடைய கீயை போட்டு திறக்க முடியும். இதுக்கு மேலே அதில் வந்து ஒன்றும் டெக்னாலஜி புகுத்துறதுக்கு அந்த ஆப்ரேட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இட் இஸ் நத்திங் இஸ் தேர். பட் sometime earlier it was told that this biometric system for operating locker is likely to be introduced. அதாவது கைரேகை பதிவு மூலமா ஆமா லாக்கர்களை வந்து ஆபரேட் பண்ற மாதிரியான சிஸ்டம் கொண்டு வரதுக்கான முயற்சி நடந்துருக்கு. இன்னும் வந்துரும். இன்னும் 2 வருஷத்துல ஒரு வருஷத்துல வந்துரும். டெக்னாலஜி வந்து இதை வந்து பயன்படுத்துறதுக்கு எந்த இதுவுமே இல்லை. சேஃப்டினாக்கா அது அலாரம் இருக்குது, பர்குலர் அலாரம் இருக்குது. பர்குலர் அலாமே கட் பண்ணிட்டு நடந்திருக்கு. இப்போ திருச்சி நடந்ததில் அந்த பர்குலர் அலாம் அடிக்கிறப்போ தெரிஞ்சு போயிடும். எப்போ ஒரு மனிதன் வந்து அந்த ரேஸ் பாயிற இடத்துல நடமாடும் பொழுது இந்த பர்குலர் அலாரம் ஒலிக்க ஆரம்பிச்சிருதோ, அப்படிப்பட்ட அலாரம் வந்து அவன் அந்த கல்பிரிட் வந்து ஒரு கட்டிங் பிளேயர் கொண்டு அதை கட் பண்ணுறான். அப்படிங்கும்போது அந்த அலாரம் மணி ஒலிக்கிற மாதிரி டெக்னாலஜியெல்லாம் மாற்றி கொண்டு வரணும். தமிழகத்தில் இந்த மாதிரி நடக்கிறது வந்து இது முதல் முறை கிடையாது. இதற்கு முன்பு இந்த மாதிரியான சம்பவம் நடந்திருக்கு. ஆனாலும் தொடர்ந்து இது நடப்பதற்கான காரணம் என்ன? அடிப்படையாக இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனை. வேலையில்லா திண்டாட்டம் கூடும்போது மக்களுடைய பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் உள்ள இடைவெளி கூடும்போது பாதிக்கப்படுபவர்கள் வேலை கிடைக்கல, வேறு என்ன வழி செய்யுது, ஒரு எளிதான முறையாகத்தான் இந்த மாதிரி அதில் ரிஸ்க் இருக்குன்னு தெரியும், இருந்தும் அந்த ரிஸ்க் எடுத்து இந்த மாதிரி திட்டத்தில் ஈடுபடுறாங்கன்னு சொன்னால் போதுமான வருமானம் இல்லை, போதுமான பொருளாதார வேலைவாய்ப்பு இல்லை. அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாகிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தற்போது தங்களுடைய நகைகளை இழந்திருக்கிற அந்த திருச்சி பகுதியுடைய அந்த வாடிக்கையாளர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் இழப்பீடு கிடைப்பதற்கான வாய்ப்பு, சாத்தியக்கூறுகள் இருக்கா? நிச்சயமாக இருக்குது. ஒன்று, நான் ஏற்கனவே சொல்ல ஆரம்பித்தேன், அந்த விதிமுறையில் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடும்போது அதில் ஒரு விதி இருக்குது. என்னன்னு சொன்னால், பேரிடர் வந்தாலோ இயற்கை சீற்றங்கள் வந்தாலோ அதனால் ஏதாவது பாதிப்பு வந்தால் அல்லது எங்களால் கட்டுப்படுத்த முடியாத விதத்தில் உள்ள ஒரு ஆபத்து வந்து இது போயிடுச்சுன்னு சொன்னால், திருட்டுன்னு வார்த்தை அந்த அக்ரிமெண்ட்டில் வரல, தெஃப்ட்ன்றது வரல, வேறு ஏதாவது நடந்தால் எங்களால் முடியாத ஒரு சூழ்நிலையில் இது போச்சுன்னா பேங்குக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்லி அந்த வரைமுறை சொல்லும். இதை பொறுத்தவரையில் பேங்குக்கும் பொறுப்பு இருக்குல்ல, அவங்க ஏன் செக்யூரிட்டி கார்டு போடல? தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய காவல்துறை ஏற்கனவே சில வருடங்களுக்கு முன்னாலேயே எல்லா வங்கிகளுக்கும் சுற்றறிக்கை கொடுத்துருக்குறாங்க. கட்டாயமாக ஏடிஎம்னாலும் சரி, வங்கி கிளைகள்னாலும் சரி, நீங்கள் ஒரு வாட்ச்மேன் 24 மணி நேரமும் வாட்ச்மேன் இருக்கணும்னு சொல்லி. இன்றைக்கி வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கொஞ்சம் பேருக்கு வேலையாவது கிடைக்குமே, அந்த வேலையை கொடுத்து செக்யூரிட்டி இருந்ததுன்னா திருட போகிறவன் யோசிப்பான். அப்போ அந்த செக்யூரிட்டின்றது இல்லாமல் போனது என்பது வங்கியினுடைய தவறும் கூட. இதில் ஏற்கனவே அனுபவ ரீதியாக என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், நுகர்வோர் பாதுகாப்புக்கான சட்டம் இருக்கிறது, அதற்கான அமைப்பு மாவட்ட அளவில், மாநில அளவில், அகில இந்திய அளவில் நடந்தது இருக்கக்கூடிய அந்த அமைப்புகளில் இதற்கு முன்னால் பாதிக்கப்பட்டவர்கள் போய் இது எங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, நாங்கள் பேங்கை நம்பி கொடுத்தோம், அவர்களுக்கு இழப்பீடு கிடைச்சிருக்கு, இழப்பீடு கிடைக்கும். திரு பிராங்கோ, நீங்கள் இடைவேளைக்கு முன்பு சொன்னது போல் இதே மாதிரியான விஷயம் ஏற்கனவே நடந்த போது இழப்பீடு கிடைத்திருக்கு அப்படின்றீங்க. அது எந்த மாதிரியான ஒரு சினாரியோவில் வந்து அவர்களுக்கான அந்த இழப்பீடு எப்படி கிடைத்தது? ஒரு பாதிக்கப்பட்டவர் போய் நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தில் முறையிடுகிறார். நான் பேங்கை நம்பி இந்த நகையை வச்சேன், என்கிட்ட பேங்க் வந்து நீ இன்சூரன்ஸ் பண்ணணும் அது பண்ணணும்லாம் எனக்கு அப்போ சொல்லலை. இப்போ திருட்டு போயிருக்குது, திருட்டில் பேங்க் வந்து போதுமான பாதுகாப்பு வச்சுருந்தோம்னா இந்த மாதிரி திருட்டு போகாமல் பாதுகாத்திருக்கலாம்.
பேங்க்கை நம்பி தான் நாங்கள் வச்சோம். அப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கிறதோட வச்ச ஒரு பேங்க்கில் அவங்க தரக்கூடாது, தர முடியாதுன்னு சொல்ல முடியாது, தரணும் அப்படின்னு. இன்னொரு கேஸில் வந்து ஒரு பேங்க்கினுடைய கவனக்குறைவினால் அதை சரியாக கண்காணிக்காமல் இந்த கரையான் அரிப்பு நடந்திருக்கு. அங்கே இருந்த டாக்குமெண்ட் போயிடுச்சு, டாக்குமெண்ட்டு கரையான் அரிச்சிருக்கு. அப்போ அது பேங்க்கினுடைய தவறு, அவங்களுடைய கவனக்குறைவு அப்படின்னு. இதில் நுகர்வோர் நீதிமன்றங்களில் தீர்ப்புகள் வந்திருக்கு. பேங்க் வந்து அந்த மாதிரி எனக்கு எந்த பொறுப்பும் கிடையாதுன்னு தட்டி கழிக்க முடியாது. ஏன்னா நம்பிக்கை பேங்க்கினுடைய தவறு இருந்தால், நெக்லிஜென்ஸ் இருந்தால் அதற்கான இழப்பீடு வந்து மக்களுக்கு கிடைக்கும். இந்த விவகாரத்தில் அதாவது குறிப்பா இந்த திருச்சியில அந்த பாதிக்கப்பட்ட 5 வாடிக்கையாளர்களுக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? This is purely theft. As Franco sir was already put up clearly, இந்த டாக்குமெண்ட்டில் வந்து பேரிடர், வெள்ளம், திருட்டு அல்லாத இதர இனங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடியதுக்கு தான் இழப்பீடு வழங்குறதுக்கு இது இருக்குது. திருட்டுக்கு வந்து இல்லைங்கிறது வந்து இப்போ ஒரு கருத்து இருக்குது. இது எந்த அளவுக்கு வந்து இப்போ இந்த திருச்சி மேட்டரில் வந்து டெவலப் ஆகி எப்படி இதை வந்து நோக்கர்கள், வல்லுநர்கள்லாம் எப்படி கருதுகிறாங்களோ அதன்படி அந்த அடிப்படையில் முடிவெடுக்கப்படும். இந்த நேரத்தில் தனியார் காப்பீடு, அதாவது இந்த மாதிரியான நகைகள் நாங்கள் இவ்வளோ நகைகள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த நகைக்கான மதிப்பீடு சான்று வாங்கி அதனை வந்து நம்ம வந்து ப்ரைவேட் இன்சூரன்ஸில் கொடுத்து அதற்கான காப்பீடை நம்ம எடுத்துக்கலாம், அதன் மூலமாக நமக்கு இழப்பீடு கிடைக்கும் அப்படின்றாங்க. அப்போ எல்லாருமே பேங்க்கில் கொண்டு நாங்கள் நகை வைக்கணும்னா இன்சூரன்ஸ் எடுத்து தான் ஆகணுமா? இல்லை, ஒன்று பேங்க்கில் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை சிக்கல் என்னன்னு சொன்னால், லாக்கரில் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்கன்றது பேங்குக்கு தெரியாது. பேங்க் அதை பார்ப்பதற்கான உரிமையும் கிடையாது. அப்போ நாளை நீங்கள் எதுவுமே வைக்காமல் இருந்து கூட திருட்டு போயிடுச்சுன்ன போது போய் என்ன சொல்லலாம், இல்லை நான் இவ்வளோ ரூபாய்க்கு நகை வச்சுருந்தேன், இல்லை கேஷாக வச்சுருந்தேன், இல்லை வைர நெக்லஸ் வச்சுருந்தேன் அப்படின்னு கேட்டால் பேங்குக்கு வெரிஃபை பண்ணுறதுக்கான எந்த ஒரு ஏற்பாடும் இல்லை. அதே நேரத்தில் இப்போ நகை திருட்டு போயிடுச்சுன்னு நகை வச்சுருந்தாங்க, அந்த உரிமையாளர் நகை வாங்கினதுக்கு உள்ள அத்தாட்சியாவது இருக்கும். அதே மாதிரி பணம் எடுத்திருந்தாங்கன்னா, பணம் எடுத்துக்கொண்டு லாக்கரில் வச்சுருந்தாங்கன்னா ஏதாவது ஒரு அக்கௌண்ட்லேருந்து விட்ரா பண்ணி தான் கொண்டு வச்சுருப்பாங்க, அதுக்கான அத்தாட்சியாக இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது அத்தாட்சியை காட்டி அவங்க கொடுக்கும்போது பேங்க் வந்து மறுப்பு சொல்வது சரியாக இருக்காது. அவங்களுக்கு என்னதான் அக்ரிமெண்ட்ல இந்த சீக்ரசி அப்படின்ற ஒரு விஷயத்தை காரணம் காட்டி பேங்க் வந்து தங்களுடைய பொறுப்பை தட்டி கழிக்கிறாங்களா? ஆமாம், அதுதான் இப்போ நடக்குது. இந்த நம்ம நாட்டிலேயே இந்த சீக்ரசின்றது ஒரு பெரிய விவாதத்திற்குள்ள பொருளாக இருக்குது. அது அப்படி ஆயிரக்கணக்கான கோடி தள்ளுபடி சொல்கிறோம் பண்ணுறாங்க பேங்க்கில், அதனுடைய யாருக்கு தள்ளுபடி பண்ணுங்கன்னு சொன்னாக்கி இல்லை அது சீக்ரசி நாங்கள் சொல்ல மாட்டோன்றாங்க. அது பொது சொத்து, பொது பணத்தை எடுத்து நம்ம கடன் கொடுக்குறோம். அதே மாதிரி இதில் பொதுத்துறை வங்கிகளும் இருக்குது, தனியார் வங்கிகளும் இருக்குது. வங்கிகளை நம்பி வர்றாங்க. இப்போ இன்சூரன்ஸ் சொன்னீங்க, பேங்க்லேயும் வச்சுட்டு நீங்கள் இன்சூரன்ஸும் போடணும்னா எதுக்கு பேங்குக்கு வரணும்? வீட்டிலே வச்சுட்டு இன்சூரன்ஸ் பாலிசி போட்டுக்கலாமே, அதுக்கு ப்ரொவிஷன் இருக்குல்ல. இப்போ பேங்க்கில் வரும்போது ஒரு அடிஷ்னல் செக்யூரிட்டின்றது தான் நம்பிக்கையில் தான் வரணும். அப்போ அந்த நம்பிக்கையை பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை, ரிசர்வ் பேங்கினுடைய கடமை, வங்கியினுடைய கடமை. அதுக்கு இன்சூரன்ஸ் யார் செய்யணும்னு சொன்னால் பேங்க் செய்யணும். சில பேங்க்கில் இன்சூரன்ஸ் பண்ணுறாங்க அப்ராக்சிமேட்டாக, உத்தேசமாக இவ்வளவு மதிப்பீட்டுக்கான பொருட்கள் இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு இன்சூரன்ஸ் பண்ணக்கூடிய. கேஷை பொறுத்தவரையில் அவங்களுக்கு தெரியும் ஒரு நாளைக்கு எவ்வளோ கேஷ் வச்சுருக்கணும்னு சொல்லி, நகை கடன் கொடுத்துருந்தா இவ்வளவுக்கு உள்ள நகை இருக்கும், அதுக்கு ரெகுலராக பாலிசி எடுத்துடுறாங்க. அதே மாதிரி இதுக்கான ஒரு பாலிசியும் பேங்க் எடுக்கணும். தேவைப்பட்டால் அதுக்கான இன்சூரன்ஸ் ப்ரீமியத்தை வந்து கஸ்டமர்கிட்டே வாங்கிக்கிடலாம். ஈவன் இப்படி செய்யலாம். இப்போ சப்போஸ் எனக்கு தெரியாது எவ்வளோ பொருள் வச்சுருக்கோன்னு பேங்க்கு, நான் பேங்க் மேனேஜர், எனக்கு தெரியாது. ஆனால் அந்த கஸ்டமர்கிட்ட நம்ம ஒரு பீரியாடிக்கலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கிடலாமே. தோராயமாக நான் வந்து 50,000 ரூபாய்க்கு பொருட்கள் வச்சுருக்கிறேன், அதனால அதுக்கு காப்பீட்டு தொகையை வந்து அவங்க கட்டிக்க போறாங்க. அதுக்கேற்ற மாதிரியான காப்பீட்டு தொகையை அவங்க கட்டிக்கிட்டா பாதுகாப்பு இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரியான கொள்ளை சம்பவமோ வேற ஏதோ சம்பவம் நடக்கும்போது அதற்கான இழப்பீடாவது குறைந்தபட்சம் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி தனியார் இன்சூரன்ஸ் அணுகும்போது அதனுடைய தொகை என்பது ரொம்பவே அதிகமா இருக்கு. நிச்சயமா தனியார் இன்சூரன்ஸை பொறுத்தவரையில் அவங்க வந்து லாபம் எவ்வளவு கிடைக்கணுன்றதுக்காக
அதுக்காக வாங்கக்கூடிய பிரீமியம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அந்த பிரீமியத்தை பார்த்து பயந்தே சரி இருக்கிறதே நமக்கு கொஞ்சோண்டு அதையும் போய் பாதுகாக்கிறதுக்கு இவ்வளோ பணம் போடுறதா அப்படின்னு சொல்லி இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு தயக்கம் இருக்கு. தொடர்ந்து இது குறித்து பேசுவதற்காக நேர்கள் பலர் தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். முதலாவதாக வணக்கம், உங்களுடைய பெயர் என்ன? வணக்கம், தொடர்ந்து பேசுங்க. திருப்பூர் மாவட்டம் மூலம் ராதன் பேசுறேன். கலைஞர் தொலைக்காட்சிக்கும் அதில் இருக்கிற மதிப்பு திவ்யா நெறியாளர்களுக்கும் வந்திருக்கு சிறப்பு விருந்தினர் அதிகாரி இருவருக்கும் எனது வணக்கங்கள். வணக்கம். வணக்கம். 3 இது கொடுத்துருக்கீங்க. வங்கியில் தொடரும் கொள்ளை, அது உண்மை தமிழ்நாடு முழுக்க உண்மையாகவுமே நிறைய தொடர்ந்து கொள்ளை போய்கிட்டே இருக்கு. அது எல்லாருக்குமே தெரியுது. கொள்ளை போனால் இழப்பீடு உண்டாது. அது வங்கி பார்த்து அவங்களுக்கு ஏதோ இழப்பீடு உண்டானதில்ல. அது என்னமோ சொன்னாங்களே, அது மாதிரி அதை கொடுத்துறது நல்லதுதான். லாக்கரில் உள்ள நகைகளுக்கு யார் பொறுப்பு? மேலுமே நகைகளுக்கு பொறுப்பு வங்கி பொதுவாளர் தான் நிச்சயமா ஏற்க வேண்டி வரும். ஒன்றும் இதுக்கு ஒரு இது செய்யலாமுங்க. அவங்க அந்த பேங்க் பக்கத்துலேயே அந்த வங்கி பணியாளர் குடியிருப்பு வச்சு செக்யூரிட்டி பாதுகாவலர்கள் போலீஸ் காவல் அதிகாரிகள் நியமிக்கலாமே. அந்த வங்கி அதிகாரிகளுக்கும் அந்த கட்டத்தில் நுழைஞ்சாலே அவங்களுக்கு தெரியுற மாதிரி ஒரு அலாரம் மாதிரி கிடைக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுகளுக்கெல்லாம் தகவல் கொடுத்து இதில் தடுத்து நிறுத்த முடியுமே இல்லைங்களா? ஆமா, இந்த பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்திருக்கு அப்படின்றத நாங்களும் அதை தான் பதிவு பண்றோம். உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணதற்கு நன்றி திரு ராகவன். அடுத்ததாக மேலும் ஒரு நேயர் தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம். வணக்கம் மேடம். தொடர்ந்து பேசுங்க சார். மேடம், என் பேர் கார்த்திகேயன், கரூர்ல இருந்து பேசுறேங்க மேடம். சொல்லுங்க மேடம். இப்ப இந்த பேங்க்ல திருட்டு போச்சு. இதுல வங்கி அதிகாரிகள் எனக்கு என்ன ஜாலியா தான் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த விதமா இதுவுமே கிடையாது. ஏன் வங்கிகள் மூலமா இவங்க மேல ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? இப்ப அவங்க பாத்தீங்கன்னா ஜாலியா பேங்க்ல உட்கார்ந்து இருக்காங்க. பணம் இழந்தவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ரெண்டாவது இப்போ ஒரு காவலரை போறதுக்கு சம்பளம் ஆகும்னு சொல்லி மிச்சப்படுத்துறாங்க. இவங்க லீவு நாள்ல போய் கூட உட்காந்து வேலை பார்த்து ஏசி ரூம் போட்டு உட்காந்து வேலை பார்த்து ஸ்லோ பண்றாங்க. ஏன் காவலருக்கு பணத்தை கொடுக்கறதுக்கு என்ன உங்களுக்கு? கார்த்திகேயன், நானும் கரூரில் வேலை பார்த்தேன். கரூரில் பாதுகாப்பான இடங்களில் தான் வங்கிகள் இருக்குது. இப்போ சமயபுரத்தில் இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கக்கூடிய கிளையில் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு இந்த சம்பந்தப்பட்ட இதில் எதுவும் சம்பந்தம் இல்லை, பொறுப்பில்லை. லீவு நாளில் லாக்கரை உடைச்சி பணம் எடுத்துருக்குறாங்க. அதுக்கு நீங்கள் அதிகாரிகள் பொறுப்பு இருக்கணும்னு சொல்கிறது சரியாக ஒரு தெரியல. சாமானியருக்கு ஒரு கோபம் இருக்கும். தங்களுடைய நகை போயிருக்கு, பணம் போயிருக்குன்னா அடுத்ததாக அவர்களுக்கு மேலிடத்துல யார் இருக்காங்களோ அதை அந்த ஹைரார்க்கியை தான் நம்ம சுட்டி காட்டுவோம். அப்படி இருக்கும்போது ஒரு அதிகாரியா நீங்க ஆர்பிஐயினுடைய நிலைப்பாடை எப்படி பாக்குறீங்க? இவங்க விதிகள் கொடுத்துட்டாங்க, ஆனா அந்த விதிகள் முறையா பின்பற்றாங்களா இல்லையான்னு ஏன் ஆர்பிஐ ஆய்வு செய்யலையா அல்லது செய்யறார்களா? ரிசர்வ் பேங்க் சமீப காலத்தில் நிறைய விஷயங்களில் தவறு செய்கிறார். பண மதிப்பு நீக்கம் கொண்டு வந்தாங்க. இப்போ அது ஒரு பெரிய தோல்வின்னு தெரியுது. நிறைய மோசடிகள் வங்கி நடக்குது. அதை பற்றி ஒரு ஆய்வறிக்கையெல்லாம் கொடுக்குறாங்க, சர்க்குலர் போடுறாங்க. அதுக்கு பிறகு ஒரு தனியார் வீட்டு கடன் தரும் நிறுவனம் கூட பெரிய அளவில் ஒரு ஆமாம், அதிலெல்லாம் ரிசர்வ் பேங்குக்குன்னு சட்டப்படி சில உரிமைகள் இருக்குது, கடமைகள் இருக்குது. அதை ஒழுங்காக செய்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் குறைக்கலாம். இந்த துரதிர்ஷ்டவசமாக என்ன நடக்குதுன்னா, ரிசர்வ் பேங்க்லேயே ஆள் குறைப்பு நடக்குது. போதுமான அதிகாரிகள் இல்லை. இந்த கண்காணிப்பு குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஸோ சர்க்குலர் போடுறதோடு நிறுத்திக்கிடுறாங்க. ரிசர்வ் பேங்கினுடைய ரோல் இந்த நாட்டினுடைய வங்கிகளுடைய பாதுகாப்பு, மக்களுடைய பாதுகாப்புக்காகத்தான் அந்த மாதிரி ஒரு நடுநிலையான அமைப்பு இருக்கணும்னு உருவாக்கி வச்சுருக்காங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் கூட அக்கறை எடுத்து இந்த மாதிரி ஒரு இடத்துல திருட்டு நடந்ததுன்னா அப்போவாது சுதாரிச்சுக்கணும்ல. இந்த விதிமுறைகள் கட்டாயமாக பின்பற்ற வேண்டும். பின்பற்றவில்லை என்றால் நடவடிக்கை எடுப்போம். ஆனால் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும். 2-3 நாட்கள் அல்லது ஒரு வாரம் அதிகபட்சமாக அதை பற்றி பேசுவாங்க, அதை பற்றின நடவடிக்கை பற்றி சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் மொத்தமாக அதை பற்றி மறந்துட்டு அப்படி ஒரு விஷயமே நடக்காத மாதிரியான ஒரு நிலை தான் தொடர்ந்துட்டே இருக்கு. இது தொடர்பாக பேசுவதற்காக மேலும் ஒரு நேரம் நம்முடன் தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம், உங்களுடைய பெயர் என்ன? தொடர்ந்து பேசுங்க. அவருடைய தொலைபேசி இணைப்புல சில பிரச்சனைகள் இருக்கு. மேடம், இப்போ இதுக்கு முன்னாடி பேசின கரூரா கார்த்திகேயன் அவர் ஒரு கருத்து சொன்னார்.
பேங்க்கில் போனாக்கா அங்கே எல்லாம் ஜாலியாக இருக்காங்கன்ட்டு எப்படி மேடம் இருக்க முடியும்? அவர் வந்து அதாவது வங்கி அதிகாரிகள் அவர் குறை சொல்லணும்ன்றத அப்படி அவர் வந்து சொல்லல. நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு சாமானியரா அவருக்கு வந்து உங்க மேலதான் கோவப்பட முடியும். என்னுடைய பணத்தையும் நகையும் நான் உங்ககிட்ட நம்பி கொடுத்திருக்கேன், நியாயமான கோபம் அவருக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே இருக்கும். இஸ் ரைட் ஆன் இஸ் ஸ்பாட். பட் அவர் வந்து பேங்க்கில் போனாக்கா அங்கெல்லாம் ஜாலியாக உட்காந்துருக்காங்க. அந்த மேனேஜர் வந்து நேற்று காலை திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நைட் நடந்திருக்கு, திங்கக்கிழமை செவ்வாய் தூங்கிருப்பாரு. இன்னும் இது வந்து இன்னோட ஓவை போகிறதில்ல, அது முடிஞ்சு அந்த ஃபைல் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் அவரோட பாடு வந்து நிம்மதி இல்லாத பாடு பாவம். அதான் திரு கார்த்திகேயன் அவர்களுக்கு சொல்லிக்கிறேன், அன்பரே அப்படியெல்லாம் ஜாலியெல்லாம் இருக்க மாட்டாங்க, இருக்கக்கூடாது, அப்படி ஒரு மரபே கிடையாது. நம்ம தமிழ் மக்கள் வந்து அப்படிப்பட்ட ஆட்களும் கிடையாது. அன்பு கூர்ந்து நீங்கள் வந்து இதை எடுத்துக்கங்க. உங்களோட கருத்தை தயவு செய்து மாற்றிக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக பலருமே வந்து பயப்படுற ஒரு விஷயம், இனிமே வந்து இந்த மாதிரியான வங்கிகளில் கொண்டு லாக்கர்களில் வைக்கலாமா அல்லது வீட்டிலே வச்சுக்கலாமா அப்படின்னு. ஒரு வங்கி அதிகாரியா நீங்க இப்படி நடக்கிற சூழலை பார்த்து நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஒன்றாவது, இது எங்கேயோ 1-2 இடங்களில் நடக்கக்கூடிய சம்பவத்தினால முழுமையாக வங்கிகள் மீது நம்பிக்கை இழப்பு என்பது வரக்கூடாது. பெரும்பாலான இடங்களில் பாதுகாப்பானது இருக்குது, சரியான விதிமுறைகளை கடைபிடிக்கிறார்கள், சிசிடிவி வச்சுருக்காங்க. இந்த இதில் கூட சிசிடிவியோட இதை டிஸ்கை எடுத்துட்டு போயிட்டாங்க. சிசிடிவி மட்டும் போதாது, நிறைய இடங்களில் வாட்ச்மேனும் வச்சுருக்குறாங்க. அதனால் வங்கிகள் மீது இதனால் நம்பிக்கை போகக்கூடாதுன்றது ஒன்று. ரெண்டாவது, ஒரு வாடிக்கையாளர்கள் என்ற முறையில் என்ன மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கலாம், அந்த விஷயங்கள் என்னென்ன கவனிக்குன்றதை பற்றி பேசுறதுக்கு முன்பாக தொலைபேசி இணைப்பில் ஒருவர் இருக்கிறார். வணக்கம், உங்களுடைய பெயர் என்ன, உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. ராஜராஜன். சொல்லுங்க ராஜராஜன். ராஜராஜன் தொடர்ந்து பேசுங்க. என்னோட பேர் புருஷோத்தமன் மேடம், மடிப்பாக்கத்துல பேசுறேன். சொல்லுங்க புருஷோத்தமன். இப்போ வந்து பேங்க் லாக்கருக்குலாம் வந்து கைட்லைன் எதனா இருக்கா? ஹலோ, தொடர்ந்து பேசுங்க. ஏதாவது கைட்லைன் இருக்குதா? அந்த கைட்லைன்ல எல்லாருமே ஃபாலோ பண்றாங்களா? எவ்வளவு சேஃப்டி ரேங்கிங் எதனா இருக்கா? அது சொல்லுங்க. வங்கியில் ஒரு லாக்கருக்காக வரும்போது அதுக்கான ஒரு படிவம் இருக்குது. அந்த படிவம் ஃபில்லப் பண்ணி கொடுக்கும்போது அதில் விதிமுறைகள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. துரதிர்ஷ்டவசமாக நாம் எங்கே போனாலும் எந்த ஃபார்ம் கொடுத்தாலும் படித்து பார்க்குறதில்ல, கையெழுத்து வேகமாக போட்டுறோம். நமக்கு வேலை சீக்கிரம் முடியணுன்றக்காக படித்து பார்க்காம கையெழுத்து போட்டுறோம். அதில் விதிமுறைகள் இருக்குது. ஆனால் இதில் என்ன பாதிப்பு வரும்ன்றதை பற்றி மக்களுக்கு போதுமான விழிப்புணர்வு இல்லைன்றது தான் விஷயம். பேங்க்கே இன்னும் கொஞ்சம் கூடுதலாக விழிப்புணர்வுகள் கொடுக்கணும். நீங்கள் லாக்கரில் வந்து என்ன தான் கிடைக்கும், இதுக்கு இதுதான் வைக்க முடியும், இதில் ஒரு திருட்டு நடந்ததுன்னா எங்களுக்கு பொறுப்பு இல்லைன்றதெல்லாம் பேங்க் எங்கேயுமே எழுதி போடுறதில்ல. ஸோ பேங்க் வந்து அந்த விதங்களில் கொஞ்சம் கூட வாடிக்கையாளர்களுக்கு அனுசரணையாக தகவல்களை பரிமாறிடுறது பயனுள்ளதாக இருக்கும். மிஸ்டர் புருஷோத்தம், இதே மாதிரி நகைகள் பணம் வைக்கிற லாக்கர் தாண்டி நான் வந்து ஒரு டெபாசிட் பண்ணுறேன். அந்த டெபாசிட் தொகையில் ஏதாவது கொள்ளை சம்பவம் இந்த மாதிரியான விஷயம் நடந்தால் அப்போது இழப்பீடு கிடைக்குமா? நிச்சயமாக. டெபாசிட்டை பொறுத்தவரையில் பேங்க் உங்கள் டெபாசிட்டை உங்கள்கிட்ட இருந்து கடனாக வாங்கியிருக்கு. அந்த பணத்தை யூஸ் பண்ணி பேங்க்கு கடன் கொடுக்குது. அதனால் நீங்கள் எவ்வளவு கொடுத்துறீங்களோ அந்த பணத்தில் ஒரு காசு கூட கழிக்க முடியாது, மொத்தமாக கட்டாயம் திருப்பி தான் கொடுக்கப்படும். நகை இந்த மாதிரி திருட்டு போகிறத பொறுத்தவரையில் வாடிக்கையாளர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, வங்கி கிளைகளை தேர்ந்தெடுக்கும் போது அந்த வங்கி கிளையே பாதுகாப்பு இருக்கான்றதை ஒன்று பார்த்துக்கிட்டுறது நல்லாயிருக்கும். ரெண்டாவது, அந்த சுற்றுச்சூழல் எப்படி இருக்குது. இப்போ பாருங்கள், அந்த நிச்சயமாக நிறைய சத்தம் வந்திருக்கும், இடித்து உடைக்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸி இல்லை, யாருமே பக்கத்தில் கண்டுக்கிடலை. இப்போ பக்கத்தில் என்ன நடக்குதுன்றதை கவலைப்படக்கூடிய ஒரு சூழலில் ஒரு கிளை இருந்தால், ஒரு முக்கியமான பகுதியில் இருக்குதுன்னு வச்சுக்கிடுங்க, எப்பவுமே ஆள் நடமாட்டம் இருக்கும், இந்த மாதிரி நடக்காது. அதை வாடிக்கையாளர்கள் பார்த்து தொடர்ந்து பேசலாம். தற்போது ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரியான திரு வெங்கடாச்சலம் நம்முடன் தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு வெங்கடாச்சலம். வணக்கங்க. நான் ஓய்வு பெற்ற ஊழியர் சங்கம் இல்லைங்க, உழைக்கும் ஊழியருடைய சங்கம். முதல்ல நிச்சயமாக
தற்போது இந்த திருச்சியில் நடைபெற்ற சம்பவத்தினுடைய பின்புலத்துல நம்ம பார்க்கும்போது வங்கியை நம்பி மக்கள் இந்த மாதிரி நகைகளை பணத்தை கொண்டு வந்து வைக்கிறார்கள். இப்படி ஒரு நிலை இருக்கும்போது அடுத்த கட்டத்துல வங்கி மீதான நம்பிக்கை மக்களுக்கு ஏற்படுமா? கண்டிப்பா குறையும். இது உடனடியாக அரசாங்கம் எல்லாம் சரியா தலையிடல அப்படின்னு சொன்னா மக்களுக்கு நம்பிக்கை குறையும். ஏன்னா விளம்பரமே வங்கிகள் என்ன சொல்றாங்க, பாதுகாப்புக்கு பெட்டக வசதி. எல்லா வங்கியில பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க இதுல போடுறாங்க, உங்க வெப்சைட்ல இணையதளத்துல உங்களுடைய தஸ்தாவேஜ் உங்க முக்கியமான பொருட்களை பாதுகாப்பாக வைப்பதற்குரிய வசதி, இதை நீங்க எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க. அவ பாதுகாப்புன்னு சொல்லிதான் பொதுமக்கள்கிட்ட நாங்க அதை கேட்கிறோம். அப்படி இருக்கும்போது இப்ப அந்த பாதுகாப்பு எங்களுக்கு ஒன்றும் சம்பந்தமே இல்லை, பொறுப்பு இல்லைங்கிற மாதிரி தட்டி கவிச்சிட்டாங்கன்னு சொன்னா பொதுமக்கள் இந்த சேவையா தவறு, இதை நம்பிக்கை இல்லாததாயிடும். அதனால வங்கிகள் மீதே நம்பிக்கை குறைஞ்சிரும். ரெண்டாவது, பல கவனக்குறைவுகள் இதெல்லாம் எங்க கண்ணில் படுது. அவங்க இதுக்கு உடனே ஒரு அலாம் பெல் இருக்கணும், அதுக்கு பிறகு இந்த செக்யூரிட்டி ஸ்டாஃப் இருக்கணும். எப்படி இது மாதிரி 2 நாள்ல ஒரு பேங்கை உடைச்சு எடுத்துட்டு போற அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க மக்கள் நம்பிக்கை போயிடுமே. அதனால இது அவ்வளவு ஒரு டெக்னிக்கலா எங்களுக்கு பொறுப்பு கிடையாது, வாடகை தான் வாங்குறோம் அப்படின்னு வங்கிகள் அதை பொறுப்பை தட்டி கழிக்க முடியாது. ரிசர்வ் வங்கி சொல்லுவது தவறு, அதை கண்டிச்சு நாங்க எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ரிசர்வ் வங்கி அந்த கொள்கையை அதை மாத்தணும். இன்சூரன்ஸ் பண்ணிருக்கிறோம் சொன்னா மட்டும் போராது, மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். இல்லைன்னா மக்கள் இது மாதிரி வங்கிகள்லாம் உள்ளே வரமாட்டாங்க. திரு வெங்கடாச்சலம், ஆர்பிஐனுடைய விதிமுறைகளை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான லாக்கர் ரூம் அமைக்கிற இடம் ஸ்திரத்தன்மையோட இருக்கணும், அதனுடைய கட்டடம் என்பது வேறு மாதிரி கான்கிரீட் அதிகமான கம்பிகள் கொண்டு இரும்பு கம்பிகள் கொண்டு இருக்கணும்ன்றாங்க. ஆனா பெரும்பாலும் நான் நேரடியா பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி இருக்கிறது கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட வாடகை கட்டடத்திலேயோ இல்ல சாதாரண ஒரு இடத்துலயோ இருக்கக்கூடிய வங்கிகளுக்கு ஏன் லாக்கர் வைப்பதற்கான அனுமதி கொடுக்கப்படுது? அந்த லைசன்ஸை ரத்து பண்ணிடலாமே? அதுக்கு கண்டிப்பா பண்ணணும், ரிசர்வ் வங்கி தலையிடணும். அவங்களுடைய லைசன்ஸ் கொடுக்க என்னென்ன விதிமுறைகள் இருக்கோ அது விதிமுறைகளை கடைபிடிக்கவில்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த லாக்கர் வச்சிருந்ததுன்னா அதுக்கு அந்த வங்கி நிர்வாகத்து மீது நடவடிக்கை எடுக்கணும். இப்படிப்பட்ட ஓட்டைகள் இருக்கக்கூடிய விதிகள், அதாவது உங்களுக்கு நாங்க இடம் தான் வாடகைக்கு தரோம், நீங்க நகையோ என்ன வேணாலும் வச்சுக்கோங்க, அதுக்கு நாங்க வாடகை வசூலிக்கிறதோட தளர்வு இருக்கு, எங்களுடைய வேலை முடியுது அப்படின்னு சொல்ற அந்த ரிசர்வ் வங்கியுடைய விதிகள் இப்படி இருக்கும்போது இனியும் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க இதனுடைய விதிமுறைகளை மாற்ற உங்களுடைய சங்கத்தின் சார்பாக என்ன மாதிரியான முயற்சிகள் மேற்கொள்வீங்க? விதிமுறைகள் இல்ல, அரசாங்கமும் ரிசர்வ் வங்கியும் வங்கிகளும் ஒரு பொறுப்பு, இதை நான் கவனிக்கிறோம் என்று சொல்லணும். ரெண்டாவது, அந்த விதிமுறைகளை முழுமையாக அவங்க கடைபிடிக்கணும். மூன்றாவது, அதுக்கு தேவையான இப்போ முன்னாள் ராணுவ வீரர்கள், செக்யூரிட்டி ஸ்டாஃப் அதெல்லாம் எடுக்கிறாங்க. அது மாதிரி குறைந்த வாடகை அப்படின்னு சொல்லி அவங்க செய்யறாங்க. ஏன் காரணம்? இதெல்லாம் வங்கியுடைய லாபத்தை அதிகரிக்கணும், நஷ்டத்தை குறைக்கணும். ஏன் வங்கி நஷ்டம் வருது? வராக்கடன். அப்ப வராக்கடனுக்கெல்லாம் இவங்க தள்ளுபடி பண்ணி நஷ்டத்தை ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறாங்க. ஆனா பொதுமக்களுடைய பாதுகாப்பாக வைக்க வேண்டிய அந்த பட்டகத்துல வைக்கக்கூடிய அந்த தஸ்தாவேஜுகளுக்கும் பொருள்களுக்கும் பாதுகாப்புன்னு சொன்னா கூடுதலாக வாடகை கொடுத்து அந்த ரிசர்வ் வங்கியுடைய நிர்பந்தங்களை எல்லாம் இன்றைக்கு நிபந்தனைகள்லாம் அவங்க கடைபிடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த கட்டடத்திற்கு ஒரு அது பாதுகாப்பு இருக்கான்னு பார்த்து கூடுதலாக இருந்தாலும் பரவாயில்ல வாடகை அப்படி எடுக்கணும். அந்த செலவெல்லாம் இவங்க பண்றாங்க. மக்கள் அதுதான் புரிஞ்சுக்கணும். வராக்கடன் நஷ்டத்தை பண்ணாங்கன்னா பரவாயில்லன்றாங்க. ஆனா மக்களுடைய சேவை என்று வரும்போது குறைவாக இருக்கிறாங்க, கவனக்குறைவாக இருக்கிறாங்க. ஏன் தங்களுடைய கட்டமைப்புல கவனம் செலுத்தாமல் இன்னமும் வங்கிகள் இயங்கி வருது? இந்த மாதிரியான சாதாரண லாக்கர் சிஸ்டம் இல்லாம நம்மளுடைய கைரேகை பதியக்கூடிய அளவிலான டெக்னாலஜிக்கலி இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது வங்கிகளுக்கு கிடையாதா அல்லது அவர்கள் ஏன் இப்படி ஒரு நிலையிலேயே இருக்கிறாங்க? இல்ல, டெக்னாலஜி படி அது கொண்டு வரலாம், அதுல ஒண்ணும் இல்ல. ஆனா இது நீங்க சொன்னதான் அடிப்படை. கட்டிடம் அதை கான்கிரீட் போட்டு இவ்வளவு திக்னஸ்ல இருக்கணும், ஸ்டிப்புலேஷன் இருக்கு. அது இல்லாம அவங்க எப்படி வாடகை எடுக்கிறாங்க? காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் அந்த கட்டிடத்தோட சொந்தக்காரர் கட்டி கொடுக்கணும், வாடகை கூட கேட்பாரு. வாடகை கூட கொடுக்கறாங்க பேங்க்ல அப்படின்னா வங்கியோட செலவு அதிகமாகும், லாபம் குறையும். அப்ப யாருக்கும் பெரும் முதலாளிகளால் ஏற்படக்கூடிய நஷ்டத்தை இது மாதிரியாக கவனக்குறைவாக இதெல்லாம் தளர்வு செய்து அதை ஈடுகட்டி அதனால பொதுமக்களுக்கு பாதிப்பு வருது. அதையும் கவனிக்கணும். அனைத்திந்திய வங்கி ஊழியர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு வெங்கடாச்சலம் நம்முடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். உங்களுக்கு நன்றி. தொடர்ந்து திரு தாமஸ், வீடுகளிலேயே லாக்கர் வைத்து நாங்கள் அதையே பயன்படுத்தலாமா அப்படின்ற எண்ணம் தற்போது இந்த 2 நாட்களாக மக்களிடையே தொடர்ந்து பரவிட்டு இருக்கு. அந்த கருத்து சரின்னு நினைக்கிறீங்களா? வீட்டில் ஒரு லாக்கர் வைக்கணும்னா நீங்கள் நல்ல பணக்காரராக இருந்தால் தான் பண்ண முடியும்.
ஒரு லாக்கர் வாங்குறதுக்கு உள்ள செலவே ஒரு மிகப்பெரிய செலவு. பெரும்பணக்காரர்கள்லாம் அவங்கவுங்க சொந்த லாக்கர் வீடுகளில் வச்சுருக்காங்க. நம்ம நாட்டை பொறுத்தவரையில் பெரும்பாலான மக்கள் சாதாரண வருமானத்தை கொண்டவர்கள். இப்போ ஏற்கனவே சமீபத்தில் ஒரு அறிக்கை வந்திருக்குது, 1% பேரிடம் 74% சொத்து இருக்குதுன்னு சொல்லி. பெரும்பான்மை மக்களுக்கு இந்த மாதிரி லாக்கர் வாங்கி வீட்டில் வைக்கிறது என்பது கடினம். இனி பெரும்பாலான ஆட்கள் லாக்கரில் கொண்டு வைக்கிறது என்ன, ஏதோ கொஞ்சம் கேஷ் வைப்பாங்க. சிலர் பலர் நகையை பாதுகாப்பாக, நம்ம வெளியூர் போகிறோம் அந்த நேரத்தில் அந்த நகையை வீட்டில் வச்சுட்டு இங்கே கொண்டு வச்சுட்டு போனால் பாதுகாப்பாக இருக்கும். அதுக்கு பதிலாக அவங்க வீட்டில் வச்சுட்டு போனால் மட்டும் என்ன சேஃப்டி? வீட்டில் லாக்கர் இருந்தாலும் இதுக்கு முன்னால் சில சம்பவங்கள் இருக்குது, லாக்கரையே தூக்கிட்டு போயிடறான், அதுக்கு பிறகு அவன் எப்போ வேணாலும் உடச்சி எடுத்துக்கலாம். ஸோ அதனால் அது ஒரு பெரிய பாதுகாப்பாக நான் கருதவில்லை. மாறாக வங்கிகள் தங்களுடைய விதிமுறைகளை சரி செய்து, ரிசர்வ் பேங்க்கும் அதில் தலையிட்டு கொஞ்சம் கூட பாதுகாப்பு ஏற்பாடுகளை அதிகப்படுத்தினா இந்த நம்பிக்கை என்பது இல்லாமல். நிதித்துறை வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையின்படி 2014 முதல் 2017 வரை இதுவரை 51 வங்கிகளில் கிட்டத்தட்ட 2632 திருட்டு சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. இந்த ஒட்டுமொத்த திருட்டு சம்பவங்களில் கிட்டத்தட்ட 180 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள், பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. இந்த புள்ளி விவரம் ஏற்கனவே நிதித்துறையிலேருந்து இந்த விஷயம் வெளிவந்திருக்கு. இப்படி வங்கிகளில் நகைகளை, ஆவணங்களை வைக்கிறது பயத்திற்குரியதா ஒரு விஷயமா இன்னைக்கு மாறி இருக்கிற இந்த நேரத்துல ஆவணங்களை நான் வங்கி லாக்கர்ல வைக்கணும் அப்படின்னா எப்படி வைக்கணும்? ஆவணங்களை வங்கி லாக்கரில் வைக்கும் பொழுது லாக்கர் நல்ல குவாலிட்டியான இரும்பால் செய்யப்பட்டது. இந்த கரை அதில் வரத்துக்கு வாய்ப்புகள் கம்மி. நம்ம பாதுகாப்பாக இருக்கணும், முன்னெச்சரிக்கையாக இருக்கணும்னாக்கா ஒரு நல்ல திக் பாலித்தீன் கவரில் ப்ரிஃபரபிளி சென்டட் ஆர் சம் திஸ் நாப்தலின் பால்ஸ் இதுகளை போட்டு கேர்ஃபுல்லாக வைக்கலாம். அதை வச்சுவிட்டு அப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு போய் பார்க்கக்கூடாது. பீரியாடிக்கலி வி ஷுட் விசிட் த பேங்க் அண்டு ஓப்பன் த லாக்கர் அண்ட் வெரிஃபை த கண்டிஷன் ஆஃப் தட் டாக்குமெண்ட்ஸ். இப்போது ஒரு இடத்துல பிளாட்டை வாங்கி போட்டுவிட்டு 2 வருஷம் கழிச்சு போய் பார்த்தாக்கா எவனாச்சும் ஒருத்தன் கொட்டாயை போட்டு உட்காந்துருப்போம். லைக் தட் இதை நம்ம அடிக்கடி போய் பார்க்கணும். தொடர்ந்து பேசலாம். தற்போது ஒரு நேயர் தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம், உங்களுடைய பெயர் என்ன? ஹலோ, தொடர்ந்து பேசுங்க சார். ஹலோ, உங்களுடைய டிவி வால்யூம் குறைச்சிட்டு தொடர்ந்து பேசுங்க. மேடம், நான் கேக்கனிலிருந்து பேசுறேங்க, ப்ரொஃபசர் கோபாலகிருஷ்ணன். சரி சார். எஸ் மேடம், கோபாலகிருஷ்ணன் பேச. உங்களுடைய டிவி வால்யூமை குறைச்சிட்டு பேசினாதான் பேச முடியும். அடுத்ததாக வேறு ஒரு நேயர் நம்முடன் தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம். வணக்கம் மேடம், கார்த்திகேயன் கரூர்லேருந்து கொஞ்சம் முன்னாடி பேசுனேங்க மேடம். ஐயா சார் சொன்ன மாதிரி பேங்க் மேனேஜர் ஜாலியா இருக்காருன்னு நாங்க சொன்னோம். அப்படிலாம் இல்ல, நீங்க திருத்தி கொள்ளுங்கிறாங்க. அதே சேம் டைம் அதே பிரான்ச்ல போய் பார்த்தோம்னா அவர் சீட்ல உட்காந்துட்டு அவர் எந்த இதுவுமே இல்லாம நாங்க வாடகைக்கு தான் விட்டோம் அப்படிங்கிறாங்க. அது வாடகைக்கு விட்டது அவங்க பொறுப்பு தாங்கிறாங்க. அப்படி வாடகைக்கு எங்க கட்டடத்தை ஏன் அவங்க சாவி போட்டு பூட்டுறாங்க? திரு கார்த்திகேயன், நீங்க உங்களுடைய ஆதங்கத்தை நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அதே மாதிரி அவர்களுடைய நிலையிலிருந்து உங்களுக்கு வங்கி அதிகாரியாக இங்க இருப்பவர் ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரி உங்களுக்கு பதில் அளித்திருக்கிறார். எல்லாருமே அந்த மாதிரியான ஒரு இடத்துல இல்ல. ஒரு சிலருடைய தவறுகளால நீங்க ஒட்டுமொத்தமா அதிகாரிகளை குறை சொல்ல வேணாம் அப்படின்றது தான் திரு ஜெயராமன் அவர்களும் பதிவு பண்ணியிருக்கிறார்கள். தொடர்ந்து ரிசர்வ் வங்கியினுடைய இந்த விதிமுறைகள் மாற்றப்பட வாய்ப்பு இருக்கா? இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே இருக்கு, இனியாவது மாற்றப்படுமா? மாற்றப்பட வேண்டும். அதுக்காக பல அமைப்புகளும் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நுகர்வோர் பாதுகாப்பு குழுக்கள், இந்த மாதிரி பல அமைப்புகள் இருக்குது. அவங்க இப்போது வங்கிகளில் இப்போ வாங்கிட்டு இருக்கக்கூடிய சர்வீஸ் சார்ஜஸை குறைக்கணும்னு கோரிக்கை வச்சுருக்குறாங்க. பாதுகாப்பை அதிகப்படுத்தணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரிசர்வ் பேங்க் கண்காணிப்பு அதிகரிக்க வேண்டும்னு கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் கேட்டதில் வேறு ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் விளக்கம். இந்த இந்த பத்திரங்களை வைக்கிறதுக்கு போது இன்னொரு ப்ரொவிஷன் இருக்குது பேங்க்கில். நீங்கள் லாக்கர் ஹையர் பண்ணி வைக்கணும்னு இல்லை, பேங்க்லேயே கொண்டு போய் இந்த ஒரு பார்சல் நீங்கள் உங்கள் பாதுகாப்பில் வச்சுக்கிடுங்க, நான் பின்னால் எடுத்துக்கிடுறேன்னு வைக்கிறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. கரெக்டாக பேக் பண்ணி கொடுத்தாச்சுன்னா அது டெபாசிட், சேஃப் டெபாசிட்டாக வாங்கி வச்சுக்கிடுவாங்க. அதுக்கு லாக்கர் ஹையர் பண்ண வேண்டிய தேவையில்லை. அது நீங்கள் கொடுத்தது அதிக பாதுகாப்பு. பேங்க்கில் அந்த மாதிரி வைக்கிறது பாதுகாப்பு. காரணம் பேங்க் அதில்
எங்களுக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு என்ன வச்சுருந்தீங்கன்றது தெரியாது. இதில் உங்கள் கையில் ஒரு பார்சல் கொடுத்துருக்கோம், அந்த பார்சலை திருப்பி கொடுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை. அது திருட்டு போயிடுச்சுன்னு சொன்னால் கூட அப்போ அந்த இன்சூரன்ஸ் இருக்கும் அவங்களுக்கு, அதிலிருந்து அவங்க திருப்பி கொடுக்கும். இதில் வந்து ஆவணங்கள் மட்டும் இந்த மாதிரி வந்து வைக்க முடியும். அனைத்து வங்கிகள்லையும் தனியார் பொதுத்துறை வங்கிகளில் இந்த மாதிரியான ப்ரொவிஷன் இருக்கு. தொடர்ந்து டெபாசிட் செய்த பணத்திற்கான இழப்பீடு குறித்து பேசிட்டு இருந்தோம். நீங்கள் அந்த மாதிரியான சம்பவங்களை பார்த்துருக்கீங்களா? டெபாசிட் செய்த பணம் வந்து கொள்ளை போயிருந்தால் அவர்களுக்கான இழப்பீடு என்பது வந்து வழங்கப்பட்டிருக்கா? வங்கிகள் தான் அவங்களுக்கு முழு இது கடமை உண்டாச்சு. டெபாசிட் போட்ட பணம் வந்து எது நல்லது கட்டணம் இருந்தாலும் டெபாசிட்டர்களுக்கு வந்து கொடுக்க வேண்டியது வங்கிகளுடைய கடமை. அதனால் நோ கொஸ்டின் ஆஃப் இது லாஸ் இன்கர்ட் பை டெபாசிட்டர். அப்போது இந்த வங்கி லாக்கர் அப்படின்றது வந்தால் மட்டும் ஓனர் டெனன்ட் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துடுது. அப்படி இருக்கும்போது வாடகைக்கான இடம் அப்படின்னு அவர்கள் சொல்வதை எப்படி ஏற்றுக்க முடியும்? வாடகைக்கான இடமா நான் கொடுத்துருக்கேன் அப்படின்றத எப்படி ஏற்றுக்க முடியும்? திரு தாமஸ், நீங்களும் ஒரு சாதாரணமாக வீடு வாடகைக்கு எடுக்கிற மாதிரி இல்லை இது. வீடு வாடகைக்கு எடுக்கும்போது வீட்டு உடமஸ்தர்கிட்ட இருந்து நமக்கு ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் கொடுத்த பிறகு தான் அவருக்கு தர்றாரு. அவரும் பார்க்குறாரு, நம்ம திருப்பி போகும்போது நம்ம அதை சரியாக பராமரித்திருக்கிறோமான்றதெல்லாம் பார்க்குறாரு. இதை பொறுத்தவரையில் பேங்க்கில் ஒருத்தர் வந்து டெபாசிட்டாக ஒரு லாக்கரில் வைக்கிறதுன்றது நம்பிக்கையின் காரணமாக அதுக்கு ஒரு வாடகை கொடுக்குறாரு. ரிலேஷன்ஷிப் டெக்னிக்கலாக சொல்லலாம் டெனண்டாக தான் வச்சுருக்குறோன்னு. ஆனால் வங்கிக்குன்னு ஒரு மரியாதை, ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா? டெபாசிட் போடுறதே என்ன அடிப்படையில் போடுறோம்? பேங்க் திருப்பி கொடுக்கணும்னு நம்பிக்கையில் தான் போடுறோம். அதே மாதிரி நகையை கொண்டு வைக்கிறோம்னாக்கி திருப்பி கிடைக்கும்னு நம்பிக்கையோடு வைக்கணும். அந்த நம்பிக்கைக்கு பாதகம் வராத அளவுக்கு பேங்க் செயல்படணும். அதனால் இந்த மாதிரி பொறுப்பை தட்டி கிழிப்பது என்பது வங்கிகள் மீது ஏற்கனவே நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு போகுது. பண மதிப்பு நீக்கத்தினால கொஞ்சம் நம்பிக்கை குறைஞ்சது. இப்போ விஜய் மல்லையா, மெஹர் ஜோஸ் இந்த மாதிரி எல்லாம் தப்பி ஓடுறவங்களுக்கு நீங்கள் எதுவும் செய்யலைன்னு மக்களுக்கு கோபம் இருக்குது. சர்வீஸ் சார்ஜஸ்னால கோபம் வருது. அப்போ மக்களுக்கு சேவை செய்வதற்காகத்தான் வங்கி. அந்த வங்கி வந்து பொறுப்புகளை எல்லாம் முழுமையாக தட்டி கழிப்பது என்பது வங்கித்துறைக்கே ஒரு நம்பிக்கை இல்லாதன்மை வருவதற்கான ஆபத்து இருக்குது. அதனால் இழப்பு என்ன இருந்தாலும் இப்போது ஒருத்தர் திருப்பி கட்டலை, நம்ம இப்போ ரைட்டாக பண்ணுறோம், அப்போ பேங்க்குக்கு நஷ்டம் வருதில்ல, அதை ஏற்றுக்கிடுது இல்லை பேங்க்கு. அதே மாதிரி இது என் பேங்க்கில் என்னை நம்பி வச்சுட்டு போனாங்க, திருட்டு போயிடுச்சு, அதனால் நான் அவங்களுக்கு ஒரு காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு சொல்லி அதை வெரிஃபை பண்ணுறதுன்றது எப்படின்றதை பொறுத்தவரையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க ஏதாவது ஆவணம் கொடுக்க சொல்லுங்கள். நான் என்ன பொருள் வச்சேன், ஒன்றுமே வைக்காமல் வந்து மக்களுக்கு மேலே நம்பிக்கையும் இருக்கணும். தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம், உங்களுடைய பேர் என்ன? சார், என்னோட நேம் வந்து சென்னையிலேருந்து பேசுகிறேன் மேடம். சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்க சார். சென்னையிலேருந்து பேசுகிறேன். என்னோட நேம் வந்து வசந்த் மேடம். சரிங்க வசந்த். மேடம், நானும் லாக்கர் வச்சுட்டு இருக்கேன் மேடம் பெரம்பூர் பிரான்ச்சில். சரி. இப்போ அதாவது வந்து பேங்க் மேனேஜர் ஸ்டாஃபை வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது மேடம். தொடர்ந்து பேசுங்க வசந்த். இல்ல, அதாவது இந்த செஞ்ச தவறு யார் செஞ்சாலும் அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் மேடம். கடுமையான தண்டனை கொடுக்கும் போது தான் இந்த மாதிரி தவறுகளை வந்து மற்றவங்க யாரும் பண்ண மாட்டாங்க மேடம். அதாவது ஃபாரின்ல எல்லாம் எடுத்தீங்கன்னா ஒரு தவறு செய்யும் போது அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கறதுனால மற்றவங்க வந்து இந்த மாதிரி தண்டனை செய்ய மாட்டாங்க மேடம். ஏன்னா கஷ்டப்பட்டு வீட்டுல வச்சா சேஃப்டி இல்லைன்னு சொல்லிட்டு லாக்கர்ல வைக்கிறேன் மேடம். நிச்சயமாக அங்க வச்சு நிச்சயமாக உங்களுடைய ஆதங்கம் எங்களுக்கு புரியுது. அடுத்ததாக மேலும் ஒரு நேரம் நம்முடன் தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம். சென்னையில இருந்து ராஜகோபால் பேசுறேன் மேடம். சொல்லுங்க திரு ராஜகோபால். இந்த பேனல் டிஸ்கஷன்ல மேடம் தொடர்ந்து பேசுங்க சார். இந்த இதுல வந்துட்டு டெபாசிட்டுக்கு வந்து காம்பன்சேஷன் கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க பேனல்ல. ஆனா பிக்ஸட் டெபாசிட் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல தரமாட்டேன்னு சொல்றாங்களே, அதை பத்தி கொஞ்சம் தெளிவுபடுத்தி சொல்லுங்க. நிச்சயமாக திரு தாமஸ். ஃபிக்ஸட் டெபாசிட் நீங்கள் எவ்வளோ போட்டிருந்தாலும் அந்த பணம் திருப்பி கிடைக்கும். அதில் வந்து நீங்கள் பேங்க்குக்கு அந்த பணத்தை கடனாக கொடுத்துருப்பதாகத்தான் அர்த்தம். இந்த மாதிரி 1 லட்சம்ன்றது எப்போ வந்ததுன்னு சொன்னால் சமீபத்தில் 2017 மத்திய அரசு ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்தது. ஃபினான்ஷியல் ரெசல்யூஷன் அண்ட் டெபாசிட் இன்சூரன்ஸ் பில்லுன்னு ஒரு பில். அந்த பில்லில் வந்து ஒரு ஷரத்து என்ன இருந்ததுன்னு சொன்னால், பேங்க் நஷ்டத்தில் போவதாக இருந்தால்
வாடிக்கையாளர்களுடைய பணத்தில் ஒரு பகுதியை எடுத்துக்கிடலாம் அப்படின்ன மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்துக்கு எதிராக நான் உட்பட நான் சார்ந்திருந்த அகில இந்திய வங்கி அதிகாரிகள் கூட்டமைப்பின் சார்பாக போராட்டங்கள் நடத்தினோம், அமைச்சர்களை சந்தித்தோம், பாராளுமன்ற நிலைக்குழுவில் போய் இப்போ எங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தோம். அந்த பில்லை இன்னைக்கு வேறு வழி இல்லாமல் அரசாங்கம் பின்வாங்கி கொண்டது. அதனால் அந்த சந்தேகம் இப்போ இன்னும் நமக்கு வேண்டாம். ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டாலும் நீங்கள் எவ்வளோ போட்டாலும் அந்த பணம் திருப்பி கிடைக்கும். அந்த சட்டம் திருப்பி வராமல் பார்த்துக்கிறது நம்ம கடமை. தொடர்ந்து அடுத்ததாக ஒரு நேயர் தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம், உங்களுடைய பேர் என்ன? ஹலோ, நான் பெருங்கடத்தூர்ல சுந்தர்ராஜ் பேசுறேன். சொல்லுங்க சார். எனக்கு நான் 2 காரியம். ஒண்ணு இந்த லாக்கர்ல வைக்கிற பணமோ அல்லது இந்த நகைக்கோ என்ன ரெக்கார்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியும்? அதை இப்போ ட்ரஸ்ட் பேசிஸ் தான் வைக்கணும். ஒவ்வொரு தடவை வைக்கும் போதும் அவங்கள்ட்ட காட்டிட்டு வைக்க வேண்டியிருக்குமா? இது ஒரு கேள்வி. 2வது இவ்வளவு சயின்டிபிக்கா இவ்வளவு அட்வான்ஸ்மெண்ட் இருக்கிற ஸ்டேஜ்ல இன்னும் ஒரு பர்க்லர் அலாம் சரியா ஒர்க் பண்ணா இட் ஷோஸ் வெரி புவர் கேம். அது இந்த 2 கருத்துக்களை நான் பதிவு செய்யணும் விரும்புறேன். இல்லை, இந்த பர்க்லர் அலாரமை பொறுத்தவரையில் திருட வரக்கூடியவன் அவன் விவரமாக எங்கே லாக்கர் இது ஒயர் போகுதுன்னு அதை கட் பண்ணிடுறான். அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இன்னொரு கேள்வி என்ன கேட்டோம்? அந்த மாதிரி வங்கி லாக்கரில் என்ன வைக்கிறோன்றதை ஏற்கனவே சொல்லியாச்சுன்னு சொன்னால் அந்த அதுக்கு பிறகு லாக்கருக்கான அவசியம் இல்லைன்னு ஆகி போகுது. பகிரங்கமாக ஒருத்தருக்கு தெரிஞ்சு போகுது. அதுக்கு பதிலாக இன்னைக்கு இல்லை அந்த நடைமுறையில். ஆனால் நான் ஒரு ஆலோசனையாக என்ன சொல்கிறேன்னு சொன்னால், பேங்குக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க கேட்டு வாங்கிடலாம். பேங்க் என்னுடைய பொருட்கள் வச்சுருக்கிறேன், அதனுடைய உத்தேசமான சொத்து மதிப்பு இவ்வளோ இருக்கும், அதனால் இதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இன்சூரன்ஸுக்கான தொகையை கூட அந்த ஆட்கள்கிட்டருந்து வாங்கிக்கிடலாம். அப்போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு சொன்னால் முழுமையான பணம் திருப்பி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். நிச்சயமா அவங்கவுங்க எவ்வளோ வச்சிருக்காங்களோ அந்த மதிப்புக்கு ஏற்ற இன்சூரன்ஸ் பிரீமியம் இருக்கும். மேலும் ஒரு நேர் தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம். ஹலோ, தொடர்ந்து பேசுங்க சார். ஹலோ, வணக்கம். வணக்கம், தொடர்ந்து பேசுங்க. ஹலோ, வணக்கம், பேசுங்க. வணக்கம். நான் பொர்ஷே மொய்தீன் சார், சென்னை. சொல்லுங்க, உங்களுடைய வங்கி லாக்கர் குறித்த கருத்து என்ன? மேடம், இப்போ பேங்குக்கு தெரியாம நடக்காது மேடம் இது. ஏன்னா பேங்க் ஆபீசர்லாம் டெய்லி செக் பண்ணிட்டு டெய்லி போறவங்களுக்கு தெரியாம நடக்காது. ஏன்னா பப்ளிக் நம்மளோட வீட்டுல வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நகையை கொண்டு நம்ம இது லாக்கர்ல கொண்டு வைக்கிறோம். வைக்கும்போது டெய்லி கண்காணிக்கிறாங்கல்ல, அவங்க கேமரா எல்லாமே இருக்குல்ல. எப்படி அவங்களுக்கு ஆபீசருக்கு தெரியாம நடக்கும் இது? இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில் ஐயா நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னு சொன்னால், பேங்க் 2 நாள் விடுமுறை நாட்களில் டெய்லி போய் வங்கி அதிகாரிகள் பேங்க் எப்படி இருக்குன்னு வெரிஃபை பண்ணணும்னு சொல்லி ஒரு ப்ரொசீஜர் இல்லை. 2வது சிசிடிவி இருந்திருக்குது. ஆனால் அவங்க திருடுறவர்கள் விவரமாக அந்த சிசிடிவியினுடைய ரெக்கார்டிங் எதில் ஹார்ட் டிஸ்கில் ரெக்கார்ட் ஆகுமோ அந்த ஹார்ட் டிஸ்கையே தூக்கிட்டு போயிட்டாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? அது ஒரு பாதுகாப்பான இடத்தில் இல்லாமல் இருந்திருக்கிறது ஒன்று. 2வது அந்த கட்டிடமும் அவ்வளோ பாதுகாப்பான கட்டிடமாக இல்லாமல் இருந்திருக்கிறது. அது ஒரு கவனக்குறைவு என்று நானும் கருதுகிறேன். இதனை தடுக்க ஒரு ஆலோசனை அப்படின்னா நீங்க எதை சொல்வீங்க? முதல் ஆலோசனை, வங்கி கிளைகள் தொடங்கும் போது பாதுகாப்போட அறைகள் கட்டின வீடுகள் தான் எடுக்கணும். இல்லைன்னா அதுக்கு ஏற்றபடி மாடிஃபை பண்ணணும். 2வது கட்டாயமாக செக்யூரிட்டி போடணும். இன்னைக்கு காசு சேவ் பண்ணுறதுக்காக செக்யூரிட்டி போடுறதை விட்டாங்க, அது ஒரு தவறு. 3வதாக ரிசர்வ் பேங்க் இதெல்லாம் கொஞ்சம் கூட கவனமாக கண்காணிக்கணும். 4வதாக காவல்துறையும் வங்கிகளுக்கு கட்டாயமாக நீங்கள் இந்தந்த விதிமுறைகளை கடைபிடிக்கணும்னு ஒரு சர்க்குலர் போட்டாங்க. ஆனால் அதை ஃபாலோ பண்ணலை. அதை ஃபாலோ பண்ணியாச்சுன்னு சொன்னாலே வங்கிகள் போலீஸ் சொல்லியாச்சுன்னா கட்டாயமாக கேட்டு செக்யூரிட்டியும் போடும். ஏடிஎம்மை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு நோட் வச்சுருப்பாங்க. டெய்லி மிட் நைட்டில் போய் போலீஸ்காரங்க அதை சைன் பண்ணிட்டு வருவாங்க. அதுமாரி ஏடிஎம் இல்லாமல் சில வங்கி கிளைகள் இருக்கு இல்லையா, வங்கி கிளைகள்லையும் இதேமாரி ஒரு டைரி ஏதாவது மெயின்டைன் பண்ணி
இப்போ ஒரு ஊரில் இருக்குது, போலீஸ் அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குது, ஒரு பேங்க்கு கிளையினுடைய நன்மையை கருதி அங்கே வந்து கூட ரோந்து போகணும், தினமும் அந்த இடத்துல ரோந்து போயிட்டு அதுக்கான அந்த ரெஜிஸ்டர்ல அவங்க சைன் பண்ற மாதிரியான நடைமுறை கொண்டு வர்றீங்க. பல்வேறு முக்கியமான தகவல்களை வங்கி லாக்கர் குறித்தும் மக்களிடையே இருக்கக்கூடிய அச்சம் குறித்தும் என்ன மாதிரியான வேறுபாடுகள் மாறுபாடுகள் வந்து கொண்டு வரப்படலாம் அப்படின்றது குறித்தும் நீங்க வந்து பேசியிருக்கீங்க. உங்கள் இருவருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். மேலும் ஒரு மக்களின் குரல் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.